பாரம்பரியத்தை தழுவின மாதிரியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு வேறு லெவலில் சாப்பாடு எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னது இந்த முர்த்தப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் உடனே என்னடா பக்கண்டு முஸ்தப்பா ஒன்று ஜோதிச்சிட்டேன். ஸோ அது வந்து இப்போ தான் இருக்குது. முஸ்தப்பான்ற மாதிரி தாண்டே இருக்கு. சத்தியமாக இது வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கு. பழமையான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றது வந்து பழமையான ஃபீலுக்கு என்ன கொண்டு போகுது. இருந்தாலும் பழமையான இடத்துல புதுமையான சாப்பாடுகளோட தான் இன்றைக்கி நாங்கள் ஃபுட் ரிவ்யூ வந்து தொடங்க போகிறோம். பினெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்தபா அல்டிமேட். கண்டிப்பாக நீங்கள் இதுக்காண்டியே இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சி காக்கா சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய பீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிற்கிறோம். இங்கே வந்து புதுசாக வந்து இது வந்து ஒரு பாரம்பரியத்தை தழுவின மாதிரியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு வேறு லெவலில் சாப்பாடு எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி எல்லாமே உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்களும் அப்படியே என்னோட என்ஜாய் பண்ணுங்க. கால்களின் கொலுசே கோபம் வருகிறது, உன்மேல் கோபம் வருகிறது. நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன், நீ வந்து கெடுத்தாய் பாவி, நீ வந்து கெடுத்தாய். ஏனோ ஏனோ என்னை பார்க்க செய்தாய் உன்னை. நான் உன்னை காண காண யுகந்தோறும் காத்து கிடந்தேனா. ஓகே மக்களை, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பினெக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸின் மையத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த இடமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்குது. பனைமட்டை தென்னோடி எல்லாமே அப்படியே வச்சு ஒரு வேஞ்சு ஒரு குடிசை மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இதில் இருந்தால் பழமையான விஷயங்களோட வந்து நாங்கள் நல்ல வடிவாக சாப்பிட்டு போகலாம். குளிர்மையாக இருக்கும். பழமை அப்படின்னு சொன்னாலும் அங்கே குளிர்மை இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் குளிர்மையாக தான் அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணப்போம். ஸோ நீங்களும் அப்படி என்னோட இணைஞ்சிருக்கோம். இப்போ நான் வந்து மெனு கார்ட் பார்த்துருந்தேன்னா மெனு கார்ட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே அப்படி ஒன் வேயாக வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெல்கம் ட்ரிங்க் தரது வந்து வளமை. ஸோ இன்றைக்கும் கூட எனக்கு வெல்கம் ட்ரிங்க் தந்துருக்குறாங்க. அங்கே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வளமையாகவே ஒரு கப்பில் வந்து எங்களுக்கு தருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு போத்தில் சைக்கிளில் வந்து தந்துருக்குறாங்க. அது வந்து இந்த மூடியை இப்படி கலட்டி இப்படி வச்சுட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ரோவ் எடுத்து போட்டுட்டு குடிக்கணுமா. ஸோ ஆரம்பமே ரணகலமாக இருக்குது. ஸோ போக போக இன்னும் பார்க்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் வந்து நல்லா செஞ்சுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து ஒன்று இருக்குது. ஸோ வர்றது கூட இல்லை, நான் இதெல்லாமே குடிச்சிட்டு மிச்சம் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் தரமான சம்பவம் செய்கிறதுக்காண்டி நல்ல குளிர்மையான ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டில் வந்து இந்த நைட் வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் வந்து எங்களுடைய பழைய பாரம்பரியங்கள் அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு மறந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி எல்லாமே இல்லாமல் பழமையான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றது வந்து பழமையான ஃபீலுக்கு என்ன கொண்டு போகுது. இருந்தாலும் பழமையான இடத்துல புதுமையான சாப்பாடுகளோட தான் இன்றைக்கி நாங்கள் ஃபுட் ரிவ்யூ வந்து தொடங்க போகிறோம். சரி, ஓகே. இருந்தாலும் இவங்க வந்து முஸ்தபா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் வந்து எனக்கு சொல்லி இருந்தவங்க. நாங்கள் வந்து யாழ்ப்பாணம், வவுனியா எல்லா இடத்தையுமே ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் முதன் முறையாக கிளிநொச்சி பீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜ் நூடுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மஞ்சூரியன், அது மட்டும் இல்லாமல் நாசிக்குரா கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் மஞ்சூரியன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மஞ்சூரியன் கிரேவியோட அடித்த சிக்கனாம். ஸோ இதையும் இதோட வந்து சேர்த்து தான் சாப்பிடணும் அதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த
இந்த சிக்கன் மஞ்சூரியன் வந்து இதுக்குள்ள வந்து போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே குக் ஆகி ரொம்பவே வெந்திருக்குது. அதையும் தாண்டி வந்து இதுக்கு நிறைய வெஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு அந்த ஆட் பண்ணி தந்ததுக்கு வந்து மஞ்சூரியன் வந்து அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிக்கு தான் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்குது. மஞ்சூரியன் வந்து அந்த இதோட வந்து மஞ்சூரியன் கிரேவியோட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக கிளிநொச்சி காக்கா கடை சந்தைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பினிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வந்து அடுத்ததான் வந்து நான் வெஜ் நூடுல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து பார்க்கே தெரியும். நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த நூடுல்ஸுக்கு மேலே எல்லாம் அவ்வளவுத்துக்கு வெஜ்ஜுன்னு சொன்னாலே சும்மா நார்மலாக சிம்பிளாக போட்டு தருவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த வெஜ் வந்து அப்படியே மேலே ஒவ்வொன்றும் அப்படியே மிதக்குதுன்னு சொல்லலாம். நிறைய வெஜ் எல்லாமே போட்டு அந்த நூடுல்ஸ் தந்துருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நூடுல்ஸுக்கு வந்து வெஜ் நூடுல்ஸுக்கு வந்து பன்னீர், பப்கார்ன், மரக்கறி எல்லாமே சேர்த்து ஒரு விதமாக செஞ்சுருக்குறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் சில இடங்களில் வந்து எந்த ஒரு உணவுமே அவ்வளவுத்துக்கும் குக்காக இருக்காது. ஸோ இங்கே வந்து எல்லாமே எனக்கு இங்கே வந்து பிடிச்ச விஷயம் அதுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே குக்காக இருக்குது. ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சொல்லுவேன். வெஜ் நூடுல்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கு எந்த குறையுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. வலிமையாகவே நாங்கள் வெஜ்ஜில் வந்து பிரியாணி தான் ட்ரை பண்ணுறது கூட. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இங்கே ஸ்பெஷல் வெஜ் நூடுல்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து இன்க்ரீடியன்ஸுமே எல்லாமே நல்லாவே வெந்து எல்லாமே குக் ஆகிருக்குது. ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ அடுத்ததான் வந்து நாசிகுரா பார்க்க போகிறோம். இந்த நாசிகுரா வந்து நாங்கள் எப்போவுமே வளமையாகவே சாப்பிட்றது வளமை. எல்லா இடங்களையுமே இந்த நாசிகுரா வந்து இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்கும். சில பேர் வந்து அதுக்கு வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து அதை ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்குரா வந்து ஓரளவு ஸ்பைசியாக இருக்குது. இது வந்து குழந்தை பிள்ளைகள் கூட சாப்பிடலாம். இடைப்பட்ட ஸ்பைசி தான் இருக்குது. இதை விட உங்களுக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி நாங்கள் வளமையாகவே நாசிக்குரா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து வெஜ்ஜும் சிக்கனும் போடுறது வளமா. ஆனால் இங்கே வந்து ஃப்ரூட் அன்னாசி வந்து போடுறாங்க. அந்த அன்னாசியோட அந்த நாசிக்குராவை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்க அதில் ஒரு டேஸ்ட்டு கலந்து ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்து அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாசிக்குராவா நூடுல்ஸா மஞ்சூரியன் அப்படி எனக்கு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்குது. நீங்கள் உண்மையாகவே இதை விட உங்களுக்கு வேறு அப்படி வேணும்னு சொன்னால் மெனுக்கார்ட் இருக்குது. மெனுக்கார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து நான் பார்த்துருந்தேன்னா எல்லாமே வெளியிடங்களில் கொடுக்கக்கூடிய அதே ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் வெளிக்கடையில் நாங்கள் எப்படி சாப்பிடலுமோ அந்தளவு மேக்ஸிமம் அந்த விலையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இதை விட வேறு ஃபுட் எல்லாமே மெனுக்கார்ட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னது இந்த முருத்தப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் உடனே என்னடா பக்கண்டு முஸ்தப்பா ஒன்று யோசிச்சிட்டேன். ஸோ அது வந்து இப்போ தான் இருக்குது. முர்த்தபாவை வந்து எங்களை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது, இதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. முஸ்தபான்ற மாதிரி தாண்டா இருக்குது. சத்தியமாக இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்கையும் சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க, எக் ஆட் பண்ணியிருக்காங்க, சோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஃபீலில் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் இது உண்மையாகவே அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பினிக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்தபா அல்டிமேட். கண்டிப்பாக நீங்கள் இதுக்காண்டியே இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லா சாப்பாடுமே பிடிச்சிருக்குது. ஆனால் அதுலேயும் எந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் 100க்கு 100 மார்க் கொடுக்குறேன். அவ்வளோத்துக்கும் நல்லா இருக்குது. நீங்களும் போகிற வழியில் இந்த கிளிநொச்சி சைடில் போகிற வழியில் கிளிநொச்சி காக்கா கடை சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பினிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மெனுகார்டில் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை தரையில். அதையும் தாண்டி கொடுக்குற விலைக்கு நாங்கள் சாப்பிட்றோமா அப்படி என்று யோசிச்சோமேன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போத்த காலத்தில் அது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இங்கே வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி வேறு நிறைய சாப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து
உங்களுக்கு தெரியும் நான் அடுத்த என்ன சம்பவம் செய்ய போறேன்னு. ஸோ இப்படியான அடுத்த ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நன்றி உங்கள் லக்ஷனா.